Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால இந்த கெனால் பிரிட்ஜ் போறதுக்கு ஒரு பிரிட்ஜ், வரதுக்கு ஒரு பிரிட்ஜ்னு 2 பிரிட்ஜ் வேணுன்றதையும் இங்க அன்பா கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணி தரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் கெனால்ல தடுப்பு சுவர் போட்டிருக்காங்க. அந்த தடுப்பு சுவர் எந்த இடத்துல நிக்குதோ அங்கிருந்து ஆரம்பிச்சு கெனால் ஓரம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தடுப்பு சுவரை அமைச்சு கொடுக்கணும்னு உங்களை நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் பிரச்சனையே குடி தண்ணீர் தான். அப்பப்போ வருது, அப்பப்போ வரமாட்டேங்குது. தண்ணி வரலன்னொடனே இங்கே இருக்கிற நம்ம எதிர்கட்சி சகோதரர்கள்லாம் அதை அடிக்கடி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அதாவது நமக்கு தண்ணி வரல, மின்சார தடை இருக்கு, வா நம்ம ரோட்டுக்கு போய் போராடலாம், அப்போதான் நம்ம அப்படி உசுப்பேத்துவாங்க. அவங்ககிட்ட உம்முன்னு இருங்க. இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா யாருமே ஒற்றுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கன்னு சொல்லி கடுப்பேற்றுவான். அவன்கிட்ட கம்முன்னு இருங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜயை நம்பி இருங்க, உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய், அதாவது டிரைனேஜ் வசதி பாதி இடத்துல கிடையாது எங்களுக்கு. அதனால வரக்கூடிய அடுத்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் கொட்டிவாக்கத்தோட பேர் ஒழிச்சு எங்களுக்கான அந்த டிரைனேஜ் கனெக்ஷனை நீங்கள் வாங்கி தரணுன்றத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெனாலில் அப்பப்போ இந்த ஆகாய தாமரை மேலே இலை படர்ந்துருது. இந்த ஆகாய தாமரை இலை படர்றதுனால கொசு அதிகமாகுது. கொசு இல்லாத வாழ்க்கையே இல்லை. தினந்தோறும் கொசு தானமாக நம்மளுக்கு பிரச்சனையே நைட்டு தூங்கும்போது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கெனாலில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரை இலைகளை அகற்றி சுத்தம் செஞ்சு எங்கள் மக்கள் சுகாதாரமாக வாழணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கத்து உள்ள அவைநகரில் உள்ள வந்து கடைசியாக நீலாங்கரை வெட்டுவாங்க. நீ போகிற வரைக்கும் எந்த ரோடுமே சரியில்லை. அடிக்கடி தோன்றாங்க, அடிக்கடி மூடுறாங்க, எதுக்குன்னே தெரியல. அதனால் எதுக்கு தோன்றாங்க, எதுக்கு மூடுறாங்கன்றது தெரியணும். ஒரு நல்ல சாலை வசதி எங்கள் மக்களுக்கு தேவைப்படுது. அப்போ தான் கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் ஆஃபீஸ் போக முடியும், வேலைக்கு போக முடியும். அதுக்கப்புறமா முக்கியமாக ஒன்று, இப்போ நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலையும் சிசிடிவி கேமரா எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு சிசிடிவி இருந்தால்தான் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. நைட் டைம்ல பைக்ல வேகமா போறாங்க, நிறைய குற்றங்கள் தடுக்கணும்னா அதுக்கு தெருக்கு தெரு சிசிடிவி கேமரா வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கொட்டிவாக்கத்தில் இது வரைக்கும் ஒரு அரசாங்க பள்ளியே இல்லை. அரசாங்கம் எய்டட் ஸ்கூல் தான் இருக்கு. அதனால கொட்டிவாக்கத்துக்கு ஒரு அரசாங்க பள்ளி நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய பால்வாடி பிள்ளைகள் உள்ள அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு அந்த கட்டுமானங்கள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதனால ஒரு புதிய பால்வாடி கட்டி எங்க குழந்தைகள் தினந்தோறும் பால்வாடிக்கு சென்று மகிழ ஒரு பால்வாடி கட்டி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கத்தில் 2-3 பார்க் இருக்கு. இந்த பார்க்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டியே தான் கிடக்குது. அது எல்லாத்தையும் திறந்து பொதுமக்கள் நடக்கிறதுக்கும் அங்கே போய் ஓய்வு எடுக்கிறதுக்கும் அந்த பார்க்கெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதை பார்க்கு பார்த்து சொல்லிட்டோமா எல்லா பார்க்குமே கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதை வந்து கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோட மக்களுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்கணும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த வரிசையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறந்த எல்லா உயிருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சமமா கிடைக்கணும், சரியா கிடைக்கணும், சரியான நேரத்தில் கிடைக்கணும். இதுதான் தமிழக முதலமைச்சரோட ஒரு முழு முதற் கோட்பாடு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமால உச்சத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கோடி அவரோட படத்தோட வியாபாரம். அந்த வியாபாரத்தை விட்டுட்டு என்ன 33 வருஷமா காப்பாத்தின மக்களுக்காக அடுத்த 33 வருஷம் அவங்களுக்காக உழைக்கணும்னு வந்தவர் தான் நம்ம தளபதி அவர்கள். எந்த தலைவர் சொல்லுவாங்க, தன்னோட உடம்பு தோலை எப்படி, தன்னோட உடம்பு தோலை
செருப்பா தைச்சு போட்டா கூட இதுக்கு ஈடாகாதுன்னு மக்களை பார்த்து சொல்றாரு. இவரு தாங்க தலைவர். 100 நாள் ஆட்சி 100 நாள் ஆட்சி அங்கங்க போய் பேசுறாங்க. என்னையா பண்ணீங்க 100 நாளா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த 100 நாட்களாக லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, பொய் இல்லாத ஆட்சி, தூய மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அருமையான தலைவர். இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது எவ்வளவு காலங்காலமா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு மக்கள் மூஞ்சி தேஞ்சு போச்சு. எப்படியாச்சும் நமக்கான ஒரு தீபாவளி வராதா? எப்படியாச்சும் நமக்கான ஒரு சுதந்திர தினம் வராதா? எப்படியாச்சும் ஒரு நாள் நமக்கான ஒரு பொங்கல் வராதா? எப்படியாச்சும் ஒரு நாள் ஒரு வருட பிறப்பு வராதா? அந்த மாதிரி வந்ததுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் தூய மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில இந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோன்றதே ஒரு பெரிய சரித்திரம். சாதனை படைக்க துணிகிறவங்க புக்கை கையில வச்சுன்னு சுத்துவாங்க. ஆனா சாதனை படைத்தவங்களை தான் புக்கில் போடுவாங்க. அது மாதிரி அடுத்து வரக்கூடிய காலங்களில் புக்கில் வரக்கூடிய தலைவர் தான் எங்க தளபதி சி ஜோசப் விஜய் அண்ணா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈசிஆர் பி சரவணன். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம். எனக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல இருந்து நல்லாவே தெரியும். அன்னைக்கே உண்மை, உழைப்பு, உயர்வு, இது 3 விஷயம்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு. தளபதின்ற ஒருத்தரை உண்மையா நேசிச்சாரு. தளபதின்ற ஒருத்தருக்காக உண்மையா உழைச்சாரு. தளபதி ஒருத்தருக்காக உண்மையா இருந்ததாலோ அவருக்காக உழைச்சதாலோ இன்னைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரா இங்கே உருவெடுத்து நிற்கிறாரு. அன்னைக்கே சொன்னாரு தளபதி, வெற்றி கொடி ஏந்து வீசும் நம்ம காத்து, வருங்காலம் நம்ம கையில் தாண்டான்னு. அதை அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு. சோழிங்கநல்லூர் சட்டமன்றத்தில் இவ்வளவு சொன்னாங்க. சட்டப்பேரவை லைவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டில் நாடகம் பார்க்குறவங்க, போன்ல ரீல்ஸ் பார்க்குறவங்களாம் இன்னைக்கு சட்டசபையை வந்து நேரில் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்ம தளபதி சி ஜோசப் விஜய் அண்ணா. ஏன்னா சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியணுங்க. எதுவுமே தெரியாம நம்ம பாட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் போய் ஏதோ கடமைக்குன்னு ஓட்டு போட்டு நம்ம பாட்டு வந்துடுறோம். நமக்காக என்ன பண்றாங்க, நமக்காக என்ன செய்யறாங்க, இவங்களை திருப்பி நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம யோசிச்சு ஓட்டு போட்டிருப்போம். நம்ம அதெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு பார்க்கிறோம். எந்த இடத்துல என்ன நடக்குது, எந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த தொகுதிக்காக பேசுறாங்க, எந்த மக்களுக்காக என்ன கேட்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு லைவ்ல தெரியுது. நீங்க லைவ் மட்டும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கல, உலகம் பூரா பார்க்குறாங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தமிழக அரசு இப்ப நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் தளபதி விஜயை போல் ஒரு நல்ல தலைவர் இல்லைன்றாங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகளிர் தினத்தன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணோம். அந்த இடத்துல நான் சொன்னேன், 2026 ஆட்சியை பிடிப்போம், 2029 நாட்டையும் பிடிப்போம். அதே மாதிரி காத்திருங்கள் மக்களே. 2029 பிரதம மந்திரி வேட்பாளராக தளபதி சி ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் இருப்பார். தமிழகத்துக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தளபதி அவர்கள் தேவை. ஏன்னா அவர்கிட்ட பொய் இல்லைங்க. என்ன சொல்றாரு, உங்ககிட்ட யாருன்னா லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? பெண்களின் பாதுகாப்பை காப்பதற்காக முத வந்தவனே கையெழுத்து போட்டது சிங்க பெண் அதிரடி திட்டம் தான். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதான் தந்தை பெரியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நாட்டில் உள்ள பெண்கள் உயர்வாக, தூய்மையாக, அழகாக இருந்தால்தான் நாட்டின் முன்னேற்றம் செயல்படும் என்கிறார். அது மாதிரி தான் இன்னைக்கு மகளிரோட பாதுகாப்பு, மகளிரோட உதவி, இது எல்லாத்தையும் மகளிர் திட்டங்கள் அதிகமா அறிவிக்க இருக்காரு. அதுல ஒன்றுதான் தாய்மாமன் தங்க போதுற திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைய தங்கத்தோட வரவேற்கிற ஒரே முதலமைச்சர் தளபதி விஜய் மட்டும்தான். அதனால மக்களே, மழை வர மாதிரி இருக்குது. அடுத்தது அவர் வர பேசணும். அதனால வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்க கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் இங்க இருக்கிறவர் கிடையாது. ஓகேவா? கரெக்டா?
இங்க கவுன்சிலரா இருக்கக்கூடியவர் இங்க இருக்கிறவர் கிடையாது. அதனால மக்களே, இனிமே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நமக்குள்ள யாராவது ஒருத்தரையா நீங்க தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா நம்ம தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி இங்கேயும் சொல்லிடுறேன், மக்களே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் விசில் விசில். நன்றி. முதல் முறையா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முதல் முறையா சட்டமன்றத்தில் அடி எடுத்து வச்ச நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈசிஆர் சரவணன் அவர்கள் நம்ம தொகுதிக்காகவும் நம்ம தொகுதியோட மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் முதலாக சட்டப்பேரவையில் ஓங்கி ஒலித்த ஒரே குரல், அவரு தன்னை வேட்பாளராக நிறுத்தின தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் தொகுதி மக்களுக்கும் கூட உழைச்ச கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் தன்னை நம்பி ஓட்டு போட்டு 96,780 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச இந்த மக்களுக்கோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும்ட்டு தினம் 24/7 உழைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் உணர்வுபூர்வமாக உண்மையாக அந்த சட்டப்பேரவையில் அவர் குரல் கொடுத்தார். முதல் கன்னி பேச்சிலேயே தன்னோட தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு விலாவரியா அந்த சட்டப்பேரவையில் சொன்ன ஒரே எம்எல்ஏ நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால வரும் உள்ளாட்சி எலெக்ஷன்ல இதே போல நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்க 20 வார்டையும் தட்டுறோம், தூக்குறோம், ஜெயிக்கிறோம், நம்ம எம்எல்ஏக்கு பெருமையை சேர்க்கிறோம். என் உதிரமும் உயிரும் தளபதிக்காக என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தளபதியின் 100வது ஆட்சி நிறைவடைந்ததை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி இளைஞரணி சார்பாக நடத்தப்படும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி இளைஞரணி சார்பாக நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் நல்லாட்சி சாதனை துவக்க விழா கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் சாதனை படைத்து சாதனை நாயகன் மாண்புமிகு சினிமா உலகிலிருந்து எங்களை வழிநடத்தி இந்த சட்டசபையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எங்களுக்கு அதற்கு வாய்ப்பு கொடுத்து வைத்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜயன் அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தளபதியின் 100வது நாள் விழாவிற்காக வந்து நான் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 97,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாறு சாதனை படைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்களுக்கும் 100 நாள் என்கின்ற இல்லை 100 ஆண்டுகள் தொடரும் நல்லாட்சி இது தன் மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களின் நம்பிக்கை நாயக ஆட்சியாக அமைய வாழ்த்துகள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தளபதி சி ஜோசப் விஜயண்ணா அவர்களின் 100 நாள் சாதனை விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என் இனிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஊரக மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈசிஆர் பி சரவணன் அண்ணன் அவர்களுக்கும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஓஎம்ஆர் எம் லோகு அவர்களுக்கும் 181வது மேற்கு வட்ட கழக செயலாளர் பி மணிகண்டன் அவர்களுக்கும் ஓஎம்ஆர் ஆர் வெங்கட் அவர்களுக்கும் பொதுக்கூட்ட விழாவை பொன்விழா போல் ஏற்பாடு செய்திருக்கும்
வெங்கடேஷ் அவர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் சார்பணி நிர்வாகிகளும் வட்ட கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த ஒரு விரல் புரட்சி தாங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மக்களின் எழுச்சி, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எழுச்சி, தளபதியோட எழுச்சி, தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி என ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற தளபதி அவர்கள் 100 நாள் சாதனை இல்லைங்க. ஒரு நாளுமே சாதனை தான். ஒரு நாளுமே சாதனை இல்லை, சரித்திர நாள் தான்ன்றது இந்த இடத்துல ஆணித்தனமா நான் அடிச்சு சொல்லுவேன். ஆட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்பது நிரூபித்த ஒரே வெற்றி தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயன் அவர்கள் மட்டும்தான். 200 யூனிட் மின்சார இலவசம், சிறப்பு பெண்கள் அதிரடிப்படை திட்டம், போதை ஒழிப்பு, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்களுக்கு அடுத்தடுத்து நலத்திட்டங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். ஆடி மாசம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கல்யாண வீட்டிலேருந்து இருக்கிற எல்லா வீட்டிலேருந்தும் திமுக காரங்க ஒப்பாரி வைக்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. நாளிலேருந்து நல்ல நாள் தான். கண்டிப்பாக இருக்கிற எல்லா கல்யாண வீட்டிலேருந்து இவங்க இப்படி ஆட்சியை புடிச்சிட்டாங்க, அப்படி ஆட்சியை புடிச்சிட்டாங்க புலம்பி தள்ளிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் யாரும் எதுவுமே காதில் வாங்கவே வாங்காதீங்க. நம்முடைய கழக தலைவர் தளபதி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கிட்டத்தட்ட நம்ம அண்ணன் 30 வருஷமா உழைச்சிருக்காரு தளபதி கூடவே. தளபதி கூடவே 30 வருஷம் உழைச்சிருக்காரு. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரா 96,780 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்ச இந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ECRP சரவணன் அவர்கள் மட்டும்தான். தான் சம்பாதிச்ச முதல் மாச சம்பளத்தை எடுத்து இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிப்பு செலவுக்கும் இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்கறதும் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர்னா திரு ECRP சரவணன் அவர்கள் மட்டும்தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்டது யாரையுமே நினச்சி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. இந்த கொட்டிவாகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்குது. இது இப்போ வரைக்குமே இந்த கொட்டிவாக கவுன்சிலர்லாம் இங்கே வந்ததே கிடையாது. எந்த ஒரு இதுக்குமே சரி. இங்கே இதுக்கப்புறம் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தல்லாம் ஊரில் இருக்கிற ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஒரு விரல் புரட்சியில் தான் இருக்குது. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இங்கே உழைச்ச ஒருத்தரை தான் அண்ணா அவர்கள் தேர்வு செய்ய போகிறாரு. அவங்களுக்கு தான் இந்த ஒரு விரல் புரட்சியை நீங்கள் ஏற்படுத்த போறீங்கன்றதை யாருமே மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த எனக்கு அனைவருக்கும் என் நன்றிகள்.